வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சகல நாடுகளையும் சமமாக பேணும் கொள்கை அவசியம் என்கிறார் ஜனாதிபதி. நிறுவனங்களை கருப்பு பட்டியலிடும் போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உரிய வகையில் செயற்படவில்லை என கணக்காய்வாளர் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இன்றும் நில அதிர்வு. கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்ற அதிர்வில் 400 பேர் பலி. சகல நாடுகளையும் சமமாக பேணும் கொள்கையொன்றும் அவசியம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த மனித உரிமை தொடர்பான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவரை சந்திப்பதற்காக சமூகம் அளித்தவர்களுக்கு அரசாங்கம் மற்றும் ராணுவத்தினரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இல்லை, இந்த சம்பவம் குறித்து நான் வினவினேன். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. அம்பாராயின் விசாரணைகளை நடத்தியிருக்கலாம். இதனை அவர் பிரபல்யப்படுத்தும் வரை எனக்கு கூறவில்லை. நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு செயற்பட மாட்டோம். ஏன் நாம் அவ்வாறு செய்ய வேண்டும்? அப்படியாயினும் எம்மால் அவரின் விஜயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அவர் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்வதற்கான அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம். அவர் சந்திக்க விரும்பும் எந்த ஒரு நபரையும் சந்திப்பதற்கான அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம். இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என நாம் ஏற்கனவே அறிந்திருந்தோம். அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்களையே நான் கூறுகிறேன். அவர்களுக்கு தேவையான எதனையும் கூற முடியும். எனினும் நாம் அவர்களுக்கு இடமளித்தோம். அதனையும் எம்மால் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். She is unhappy too that there's not been what she says is a credible inquiry. She's always been unhappy with us. No, I understand. But can I raise this specific point? யுத்தகால பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து நம்பகரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் அவர் சிந்திக்கவில்லை. விசாரணைகளை நடத்துவதற்காக அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை மாத்திரமே அவர் காலக்கெடு விதித்துள்ளார். அவருடைய அறிக்கையின் சாராம்சம் அதுவாகவே காணப்படுகிறது. இந்த விடயம் குறித்து நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? 30 years of war. 30 வருட யுத்தத்தின் இறுதி நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் மாத்திரமே அவருக்கு தேவைப்படுகிறது. என்ன என எனக்கு புரியவில்லை. ஆனால் நாங்கள் அந்த 30 வருடங்கள் குறித்தும் அவதானிக்க வேண்டும். அனைத்து நாடுகளும் ஒரே விதமாக அவதானிக்கப்பட வேண்டும். வடபகுதியிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றல் மற்றும் சுய நிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்கள் இடமளிப்பீர்களா? ராணுவத்தை வெளியேற்றுமாறு அவர்களுக்கு கூற முடியாது. நாட்டில் உள்ள அனைத்து ராணுவ முகாம்களையும் அகற்றுமாறு ஏனைய மாகாண சபைகளும் கூறுமானால் ராணுவத்தினரை எங்கு நிலைநிறுத்துவது? பொதுநலவாய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுக்கான 12வது வருடாந்த சந்திப்பு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் 68வது கூட்டத்தொடரின் ஒரு அங்கமாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. மீள் நிர்மாணம் மற்றும் அதிகாரங்களை புதுப்பித்தல் தொடர்பிலான செயலாளர் நாயக அலுவலகத்தின் திட்டங்கள் குறித்து பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா இந்த கலந்துரையாடலின் போது தெளிவுபடுத்தியுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு குறித்து இந்த சந்திப்பின் போது அமைச்சர்களுக்கு தெளிவூட்டப்பட்டதாக பொதுநலவாய சபையின் தகவல் நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுநலவாய அமைச்சர்கள் சபையின் செயற்குழுவின் 40வது அமர்வு நியூயார்க்கில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது நைரோபியில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து கவலை வெளியிடப்பட்டுள்ளது. வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் வாக்கெண்ணும் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் தொகை குறித்து தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியை விமர்சித்தமை தொடர்பில் வடமேல் மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர் அசோக வடிகம்காவ இன்று புத்தளத்தில் கருத்து வெளியிட்டார். எனது அரசியல் வாழ்க்கையில் இவ்வாறான துரதிருஷ்டவசமான நிலைமை இடம்பெற்ற இதுவே முதல் தடவை. இதற்கு தெரிவத்தாட்சி அதிகாரி முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அவர் எங்கள் மீது விரல் நீட்டி அவதூறு தெரிவித்து நட்டுஈடுகளை பெற முற்பட்டாலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையால் இது தொடர்பில் பேசினால் இன்னும் பல விடயங்களை வெளிப்படுத்த நேரிடும். அதனால் அவருக்கு அவை அனைத்திற்கு முகம் கொடுக்க தயாராகி நீதிமன்றத்துக்கு வர நேரிடும். ඉනිසා එතුමට සිදු වෙනවා ඒවටත් ඔක්කොටම මුණ දෙන්න බලාගෙන මේ අධිකරණ කටයුත්තට එන්න. புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் மத்திய மகாவித்தியாலய வாக்கெண்ணும் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி வாக்குச்சீட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட பின்னர் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. कोटी किया दूर
இதேவேளை இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி மேற்படி சம்பவத்தை கண்டித்துள்ளதுடன் குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தது. என்னால் ஏற்பட்ட தவறுக்கும் தாமதத்திற்கும் நான் பலமுறை மன்னிப்பு கூறியிருந்தேன். அவருக்கு நட்டுகீடு தேவை என்றால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்டுகீடு வழங்கக்கூடிய ஒருவர் மீது வழக்கு தொடர சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மனிதன் சுயமரியாதையை, தன்மானத்தை உயிருக்கு சமமாக கொள்ள வேண்டும். தந்தை பெரியார். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விநியோக நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகம் தெரிவிக்கின்றார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்பில் மேற்கொண்ட கணக்காய்வின் போதே இந்த விடயம் தெரிய வந்ததாக கணக்காய்வாளர் நாயகம் SAS சமரவீர தெரிவித்தார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த 2008ஆம் ஆண்டில் எதிர்கொண்ட நட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வந்தமையை கோப்பறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் தொடர்பில் விமர்சனங்களை மேற்கொண்ட கோப் சபை பிரச்சினைகள் குறித்து போதிய விளக்கத்தை வழங்கவில்லை என தெரிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு மார்ச், ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய மாதங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் தொடர்பாகவே மேற்படி விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கணக்காய்வாளர் நாயகத்திற்கு கோப் அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. அதன் பிரகாரம் கணக்காய்வு அறிக்கையினை தயாரித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ඒ වාර්තාව පාර්ලිමේන්තුවේ සභාගත කරලා තියෙනවා. ඒ වාර්තාව මගින් බිලියන 8කට වැඩි විශාල පාඩුවක්. இந்த அறிக்கை பார்லமென்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனூடாக 8 பில்லியனுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நட்டம் ஏற்பட மோசடிகள் மற்றும் கூடுதலான விலைக்கு எண்ணெயை கொள்வனவு செய்தல் போன்ற காரணங்களை நமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளோம். அதேபோன்று நிறுவனங்களை கருப்பு பட்டியலிடும் போதும் உரிய நடவடிக்கைகளை கையாளவில்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளோம். අසාධුගත ලේඛන කිරීමේදී නියම පරිපාටිය අනුගමනය කරලා නැහැ කියන එක පිළිබඳව අපි ඒ වාර්තාවෙන් ඉදිරිපත් කරනු ලැබුවා. கருப்பு பட்டியலிடப்பட்டதன் பின்னர் நிறுவனங்களில் இருந்து கொண்டு வரப்படும் விநியோகங்களை பொறுப்பேற்க முடியாமல் போகும். இதனால் எரிபொருள் சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும். விநியோகங்களை மேற்கொள்ள முடியாமல் போகும். இவ்வாறானதொரு நிலை அவசர கொள்வனவுகளுக்கு செல்ல நேரிடும். இதன் போது விநியோகத்தரின் விலைக்கு பெற்றுக்கொள்ள நேரிடும். இதனால் தான் எவ்விதமான நேர்மையான நடவடிக்கைகள் அல்லது இது குறித்து தேடி பார்க்காமல் விநியோகத்தர்களிடமிருந்து கொள்வனவு செய்தமையினால் இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 8 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கருப்பு பட்டியலிடப்பட்டதன் பின்னரும் அதே நிறுவனங்களிடமிருந்து மீண்டும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதை தொடர்ந்தும் மேற்கொண்டு மசகு எண்ணெய் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அது தரம் குறைவானதாக இனம் காணப்பட்டதும் மீண்டும் அவசர கொள்வனவுகளுக்கு சென்று 8 பில்லியன் ரூபாய் அதாவது சுமார் 800 கோடி ரூபாய் கூட்டுத்தாபனத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. இது மோசடி நிர்வாக வெளிப்பாடாகும். பல அரசு நிறுவனங்கள் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக கோப்பறிக்கையில் 2 சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் 16 அரசு நிறுவனங்கள் நட்டமடைந்துள்ளதாக இந்த முறை வெளியான கோப்பறிக்கை குறிப்பிட்டிருந்தது. இன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த வருடத்தில் 8 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது. அரச கணக்காய்வாளர் நாயகம் இவ்வாறான நிறுவனங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் என்ன? இயற்கை எய்திய கலாநிதி அழுத்துத சோரத்த நாயக்க தேரரின் தேகம் இன்று பிற்பகல் கதிர்காமம் கிரிவிகாரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தேரரின் தேகம் இன்று காலை வரை பானந்துறை வாழை தோட்டத்தில் உள்ள ஸ்ரீபோதி ராஜமகா விகாரையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது.
இன்று காலை நடைபெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து ஹம்மாந்தோட்டை அங்குனுகுல பெலச அலுத்வெவ ராஜமகா விகாரைக்கும் அங்கிருந்து திஸ்ஸ மகாராம விகாரைக்கும் தேரரின் தேகம் கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலயம் இன்று முதல் 4 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. கதிர்காமம் கிரிவிகாரை ராஜமகா விகாரையின் விகாராதிபதி கலாநிதி அலுத்வெவ சோரத்த தேரர் இயற்கை எய்தியதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கதிர்காமம் கந்தன் ஆலய பஸ்நாயக்க நிலைமை சஷிந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேரரின் இறுதிக்கிரைகள் அக்டோபர் 2ஆம் தேதி நிறைவு பெற்றதன் பின்னர் மீண்டும் ஆலயம் திறக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காலஞ்சென்ற முன்னாள் வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேர்டி பிரேமலால் திசாநாயக்கவின் பூதவுடல் அனுராதபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்திற்கு இன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 59 வயதான பேர்டி பிரேமலால் திசாநாயக்க நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் காலமானார். கடப்பனா பிரதேசத்தில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்திற்கு பேர்டி பிரேமலால் திசாநாயக்கவின் பூதவுடல் கொண்டு செல்லப்பட்டது. அன்னாரது புதவுடலுக்கு பிரதமர் டி முஜாரத்ன உள்ளிட்ட அந்த பிரதேச அரசியல்வாதிகள் பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதுவழி பெருந்திரளான பொதுமக்களும் அன்னாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அன்னாரின் இறுதிக்கிரைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் அனுராதபுரம் அருட்சந்திர மைதானத்தில் நடைபெற உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெலிகா கண்டி கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேறிய கிராமம் ஒன்றின் மக்கள் தற்போது யானைகளின் அச்சுறுத்தலால் மீண்டும் இடம்பெயரும் அபாயம் உருவாகியுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெலிகா கண்டி கிராம மக்கள் கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதுவரையில இந்த குடிசை வீடுதான் அமைச்சிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதி என்று கிணறு குடிநீர் பிரச்சனை இருக்குது. மற்றது மலசல கூடம் இல்லை, நீதி பிரச்சனை இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை யானை பிரச்சனை. நிரந்தர வீடு, மின்சார இணைப்பு, தொழில் வாய்ப்பு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் அற்ற நிலையிலேயே இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அத்துடன் யானைகள் தினமும் இந்த கிராமத்தை நோக்கி படையெடுக்கின்றன. மையோர் நான் போட்டிருந்தேன். ஒரு ஏக்கருக்கு மேல மையோர் ஒரு புடுங்குறன்னு சொன்னாலும் 15-20 மூட கிழங்கு பிடிங்கிருக்கலாம். அவ்வளவு சாப்பிடுத வாழை அப்படி தென்னம்புள்ள 64 புள்ள வச்சதுல ஒரு 4-5 புள்ள நிக்கி. கிராமத்திற்குள் நுழையும் யானைகள் மக்கள் வசிக்கும் குடிசைகளையும் பயன் தரும் மரங்களையும் பயிர்களையும் அழித்துச் செல்வதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். இரவையில இந்த வனவிலங்குகள் யானைகள் இரவையில சாப்பிட்டு சொன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த நிலையில? இதனால் வீடுகளில் வசித்தால் உயிராபத்து ஏற்படும் என்ற அச்சத்தால் உயரத்தில் பரன்கள் அமைத்து தமது இரவுகளை கழிக்கும் மக்கள் கிராமத்தை விட்டு இடம்பெயரும் அபாய நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டிய போதும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது கிராமம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் தீர்த்து தமக்கான இயல்பு வாழ்க்கையை பெற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றார்கள் வெலிகா கண்டி மக்கள்.